ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यादयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। நமசரசே நமசரசஸ்பதையே நமசகீனாம் பூரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருதிவே நமஹ. இல்லாமல்ல இறைவனுடைய பெருங்கருணையினாலே 372வது வார சிந்தனையாக வளமான வாழ்விற்கு வழிபாட்டு சிந்தனைகள் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் சிவாலய திருமேனிகள் பார்த்துன்னு வரோம். அதில் நவக்கிரகம், அதுக்கு முன்னாடி வருஷ பிறப்பு அப்படின்னு. நமக்கு வருஷம்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ஆண்டின் முதல் நாள் தானே, அதை தான் சொல்கிறோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா 60 வருஷம் போட்டிருக்காங்க. அந்த வருஷத்துக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? வருஷ சப்தம் இருக்கோ இல்லையோ, வருஷங்கிற சப்தம் கேட்ட உடனே அதுதான் நமக்கு ஞாபகமாக இருக்குது. இந்த டிக்ஷனரி அதில் இந்த வருஷ அப்படிங்கிற சப்தத்தை பார்த்தோம்னா, காலே வருஷத்து பர்ஜன்யா அப்படின்னு சொல்லுவோம். காலத்துக்கு மழை பெய்யட்டம்னு சொல்லுவோம். அது ஒரு வினைச்சொல். பெய்தல், வானத்திலேருந்து அப்படியே இந்த தூத்தல் விழறதோ இல்லையோ, அதை தான் பெய்கிறது, மழை பெய்யறதுன்னு சொல்கிறோம். பெய்தல், ஜலம் வானத்திலேருந்து பூமியை அடைகின்ற செயலுக்கு பெய்தல்னு சொல்கிறோம். அதை வருஷான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாரத வருஷே பரதக்கண்டே மேரோஹோ தட்சிணே பார்சேன்னு சொல்கிறா. அப்போ வருஷங்கிறது பாரத வருஷம் அப்படின்னு முன்னாடி ஏதோ அதில் சேர்க்குற பொழுது ஒரு பெரிய இடம்னு சொல்கிறான். முதல்ல பெய்தல்ங்கிற செயல், ரெண்டாவது பெரிய இடம். அதுக்கப்புறம் வர்ஷியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது வடமொழியில். வர்ஷியா அப்படின்னா என்னன்னா, ரொம்ப வயசானவான்னு அர்த்தம். வர்ஷியான வயசானவா, பல வருடங்களை கடந்தவர்கள் அப்படிங்கிறதுக்கு வர்ஷியா அப்படின்னு. இந்த பிரயோகம்லாம் வச்சு பார்க்கும்போது மழை, மேகம், வருஷான்னு மேகத்துக்கு பேர். பொழிவித்தலால், மேகம் தானே தண்ணியை பொழிவிக்கிறது, பொழிவித்தலால் மேகம் அப்படின்னு சொல்கிறா. இதோடு கொண்டு போய் நவகிரகத்தை போய் ஏன் சேர்க்குறீங்க? இந்த நவகிரகம் வருஷ பிறப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால், 9 கிரகம் இருக்கிற இடங்களில் பார்த்துருக்கோம். நம்ம பெரும்பாலும் எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா வைதிக பிரதிஷ்டைன்னு சொல்கிறா. சூரியன் இருக்கும், இதுக்கு முன்னாடி சுக்கிரன் இருக்கும், பின்னாடி சனி இருக்கும், ராகு கேது அந்த மாதிரி அமைச்சிருப்பாள் 9 கிரகத்தை. சில தலங்கள், தொன்மையான தலங்கள், அதாவது திருவெண்காடு அந்த மாதிரி தலங்களில் பார்த்திங்கன்னா இந்த நவக்கிரகத்தை வரிசலாக வச்சுருப்பா. இந்த மாதிரி அமைப்பில் இல்லாமல் சில தலங்களில் பார்த்திங்கன்னா சிவசூரிய பிரதிஷ்டைன்னு ஆகமத்தில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மாதிரி இடம் மாற்றி கிரகத்தை வச்சுருக்காங்க. சில தலங்களில் தனியாக சாமி இருக்கும், தனி சனீஸ்வரன், தனிக்கு செவ்வாய்க்கு சன்னதி. இப்போ நம்ம வடபழனி கோயிலில் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்குன்னு தனி சன்னதி இருக்கும். அந்த மாதிரி கிரகத்துக்கெல்லாம் ஒரு தனித்தனி ஒரு சன்னதி அமைத்து வைத்திருக்கிறார்கள். இது எல்லாமே நம்ம பார்க்குற போது இந்த வருஷத்தை கொண்டு போய் எதுக்கு நவகிரகத்து கூட சேர்க்குறோம் அப்படின்னா, காலம் அப்படின்னு ஒரு சமயமே இருக்குது. காலம்தான் எல்லாவற்றையும் கொண்டு வரும், எல்லாவற்றையும் கொண்டு செல்லும், எல்லாவற்றையும் நிறுத்தி வைக்கும்.
எல்லா வல்லமையும் காலத்திற்கு உண்டு. இந்த காலத்தை சொன்னால் சின்ன பெருசா அப்படின்னு சொல்கிறான். கலா, காஷ்டா, நிமிஷம், மாத்திரா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண் இமைக்கின்ற நேரம், கை நொடிக்கின்ற நேரம், அதுலேருந்து ஆரம்பித்து அப்படியே இத்தனை நொடி, இத்தனை வினாடி, அப்புறம் இத்தனை நாழி, அப்புறம் அந்த நாழிகள் 60, 4, அப்புறம் 4லேருந்து பக்ஷம், வாரம், அப்புறம் ஒரு 4 7கள் வாரம், வாரத்துலேருந்து பக்ஷம், பட்சத்துலேருந்து மாதம், மாதத்துலேருந்து 12 மாதம் வருஷம், அது வரைக்கும் போகிறது. அதுக்கப்புறம் சுழல்றது. இப்படி தானே 60 வருஷம், அது ஒரு ரொட்டேஷன் சொல்கிறா. அது மாதிரி சுழண்டு அப்படியே போனால் யுகம்னு சொல்கிறா. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் இதெல்லாம் சொல்லியிருக்கா. ஆகமங்கள் இதெல்லாம் காலத்தோட பேர், இதெல்லாம் பார்க்குறோம். அதில் ஒரு நாளை 8 பாகமாக பிரிக்கிற வழக்கம் இருக்குது, 6 பாகமாக பிரிக்கிற வழக்கம் இருக்குது. அந்த பெருபொழுது, சிறுபொழுது அப்படின்லாம் இலக்கியங்கள் மிக அழகாக காலத்தை விடியல் பொழுது, உச்சி பொழுது, மாலை பொழுது, அது மாதிரி இது மாதிரி தனியாக பிரிக்கிறான். அப்புறம் ரிது அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தையே 6ஆக பிரிக்கிறா. வசந்த ருது, கிரீஷ்ம ருது, வருஷ ருது, ஹேமந்த ருது, சிசிர ருது, சரத் ருது, ரிது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காலத்தினுடைய பெயர். அந்த வகையில் வருஷமும் ஒரு காலத்தினுடைய பெயராகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்மலாம் ஊச்சிக்கிறோம். இப்போ காலம்ங்கிறது ஒரு அளவில்லாத ஒன்றா இருக்குது. ஆனால் அது ஒரு வஸ்துவா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு மாம்பழத்தை கொண்டு போய் பூமியில் நட்டுட்டு எனக்கு நாளைக்கே மாம்பழம் வேணும் அப்படின்னு எவ்வளோ பெரிய ஆள் சொல்லி பிரார்த்தனை பண்ணாலும், எவ்வளோ பெரிய விஞ்ஞானத்தை அதில் செலுத்தினாலும் அது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துக்குது. அந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதுலேருந்து செடி வருது, செடியிலேருந்து மரம் வருது, மரம்லேருந்து பழம் வருது. இதுக்கு அந்த காலம் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலத்தினால நம்ம நிர்ணயம் பண்ணுறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்கிறோம். கருத்தரித்த நாள் முதலாகவே நம்ம கணக்கு வச்சுட்டா கூட ஒரு குறிப்பிட்ட அளவு அது காலம் தேவைப்படுது. அது உள்ளே வளர்கிறதுக்கு, வளர்ந்து வெளியில் வர்றதுக்கு ஒரு 10 மாதம் தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய வளர்ச்சி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 2, 4, 6, 10, 12, 15 இளைஞனாக வருது. அதுக்கப்புறம் பெரிய மனுஷனாக வருது. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி திருப்பியும் குழந்தையாக வருது. அந்த ஸ்டேட்டஸ்டே 90 வயசாகிட்டுனா அப்படியே திருப்பி கண் சரியாக தெரியாது, பேசினதெல்லாம் மறந்துடும், என்ன செய்கிறோம்னு தெரியாது. அது குழந்தை லெட்ரின் பாத்ரூம் போகிற மாதிரியே அவளும் அந்த இறுதி நிலையில் இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தை தவழற மாதிரியே அவளால் நடக்க முடியாத சூழ்நிலை, படுத்துகிட்டே இருக்கா, நகர்ந்து போகிற மாதிரி ஆறுது. அதுக்கப்புறம் படுத்த இடத்துலையே குழந்தை இருக்கா மாதிரியே அதே மாதிரியே ஆகி 100 வயசு வரைக்கும் ஒருத்தன் வாழ்கிறான் அப்படின்னா அப்போ என்ன ஆகுது? அப்படியே ஒரு ரொட்டேஷன் மாதிரி காலம் ஒரு சுழல் மாதிரின்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதெல்லாம் வந்ததோ அதெல்லாம் போயிடுது. அப்போ இடையில போகிற இந்த நேரத்தில் ஒரு சில மாற்றங்கள், ஒரு சில அனுபவங்கள் ஆன்மா அடைகிறது. அப்படி தானே? அந்த பருவங்கள்லாம் மாறி மாறி வருது. அந்த பருவங்கள் மாறி மாறி வரும்போது ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு உணர்வு வருது, ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு அறிவு வருது. அந்த அறிவு பாருங்கள், இப்போ 55 வயசு தாத்தாவுக்கு இருக்கிற அறிவு 3 வயசு பையனுக்கு இருக்குமா? அப்போ காலம் அந்த அறிவை கொண்டு சேர்க்கிறது. அப்படி தானே? அந்த காலத்தை குறைச்சிட்டா அந்த அறிவு என்ன வராது? வராது. அப்போ கால தத்துவம் என்ன பண்ணுது ஒரு மனிதனுக்கு அப்படின்னா அறிவுக்கு காரணமாக அமைகிறது. மாமரத்துக்கு பழத்தை கொடுக்கறதுக்கு கால தத்துவம் காரணமாக அமையுது. அந்த மாதிரி ஒரு மானுடத்திற்கு என்னது பூணல் போடுன்னு சாஸ்திரம் சொல்கிறான். அப்படி சொன்னால் கூட கர்ப்பத்தை சேர்த்து 6வது வயசில் போடுங்கிறான். இப்போ 5 மாதம் 5 வருஷம் 2 மாதம் அப்படி நம்ம கணக்கு வச்சு போட்டால் கூட அந்த அறிவை பெறுகிற திறன் இருக்கணும்ல. அதுக்கு பிறந்த உடனே நாங்கள்லாம் ஸ்கூலில் சேர்க்குற வழக்கம் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லையே. சேர்த்தாலும் அதுக்கு புரியாதே.
ஒரு 5 வயசாவது ஆகணும். கண்ணு, காது, மூக்கு, கை அசைவு இதெல்லாம் இருந்தால் தான் அறிவை பெறுகிற திறன் இருக்கிறது. அந்த திறனை அப்பொழுதே பரிசோதித்திருக்கிறார்கள். இந்த வினாடி நாழிங்கிறது 24 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறா. அதை நம்ம வினாடினா ஒரு நாழிக்கு 60 வினாடின்னு கணக்கு போடுறா. நம்ம பஞ்சாங்கத்தில் நாழி வினாடின்னு போட்டிருப்போம், நாவின்னு போட்டிருப்போம். பெரும்பாலும் நம்ம அதை கண்டுக்கிறது இல்லை, ஏன்னா பக்கத்துலேயே மணி கொடுத்துருப்போம். இப்போ இந்த உலகியல் மணியை கொடுத்ததுனால அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. அதனால் 24 நிமிஷம் அதுக்குள்ளே ஒரு நாழி அப்படின்னு சொல்கிறோம். 60 வினாடி கொண்டது ஒரு நாழின்னு சொல்கிறோம். 60 வினாடிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய செகண்ட்ஸை விட கொஞ்சம் கூட. அது எதை வச்சு கணக்கு எடுத்திருக்கா அப்படின்னு சொன்னால், ஆயுர்வேதம் என்ன சொல்கிறதுனா, ஒரு இதயம் சுருங்கி விரிகிற நேரத்தை எடுத்திருக்கிறார்கள். என்னது அந்த கான்செப்டை எங்கேருந்து பிடிக்கிறான் பாருங்கள். இதயம் இருக்குல்ல, அது சுருங்கி விரியணும். அப்படி விரியறதுக்கு உண்டான கண்ணிமைக்கும் நேரம் கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம கை நொடிக்கும் நேரம் கேள்விப்பட்டிருக்கோம், மொழிக்கு உண்டான மாத்திரைகளை நம்ம சொல்கிறோம். ஆனால் இதயம் சுருங்கி விரிகிற நேரம் அது முதியவனுக்காக இருந்தாலும் சரி, இளையவனுக்காக குழந்தையாக இருந்தாலும் சரி. குழந்தைக்கு அதிகமான துடிப்பு இருக்கும், போக போக பல்ஸு குறையும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த வயசு ஆறுது அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகும் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி சொல்கிற போது அந்த இதயம் ஒரு நார்மலாக சுருங்கி விரியறதுக்கு உண்டானதை தான் வினாடிங்கிற மாதிரி கொண்டு போகிறோம். 60 வினாடி கொண்டது ஒரு நாழின்னு சொல்கிறா. 24 நிமிஷத்தை நம்ம பிரித்து பார்த்தோம்னா, அப்போ சுருங்கி விரிதல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த இதயம் சுருங்கி விரிகின்ற பண்பில் தான் மனிதனுடைய இளமை, வளர்ச்சி, ஆக்கம் இருக்குது. அதாவது ஒரு என்ஜின் மெஷின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வண்டியனுடைய, இப்போ இந்த உலகியலில் வண்டி சொன்னோம்னா என்ஜினியரிங்லாம் நடத்த வேண்டியதாக இருக்குது. இந்த ஒரு பாடலுக்கு, இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, சிசின்னு சொல்கிறோம். கியூபிக் கெப்பாசிட்டி 350, 150, 250 அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் எந்த அளவுக்கு அந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு அது வேகம் போகும். அப்படி தானே? அந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி வேலை குறைக்கும்போது டிவிஎஸ் 50ங்கிறா. 50 அப்படின்னா அந்த, நான் வேறு எந்த விஷயத்துலையும் நோக்கத்துலையும் சொல்லலை, சிசிங்கிறத பற்றி பேசுகிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு குறுகிய பிரதேசம், இப்போ வருஷான்னா பிரதேசம்னு ஆறுது, அதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ இதயம் சுருங்கி விரிவது ஒரு காலம், வருஷான்னா ஒரு காலம். மேகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பொழிவிக்கக்கூடிய காலத்துக்கு வருஷா காலம் இருக்குது. இப்படி வச்சுக்கலாமா இல்லையோ? அது அவ்வளோ சீக்கிரம் பொழியாது. காலே வருஷத்து பர்ஜன்யான்னு ஆகமங்கள் சொல்கிறது. காலத்துக்கு மழை பெய்யணும், தேவையான அளவுக்கு போயிடணும், தேவையான இடத்துல பெய்யணும். அது என்ன ஷவரா என்ன மாற்றி அடிச்சுக்கிறதுக்கு? தேவையான இடத்துக்கு, தேவையான அளவு, தேவையான இடத்துக்கு அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் அறம் மிக்கவர்கள் அதை செய்திருக்கிறார். அறம் மிக்கவர்கள் செஞ்சிருக்கா. அவனுக்கு அர்ஜுனனுக்கான ஒரு பகுதி கொடுக்குறாங்க, ஒரு நாடு, ஒரு தேசம் கொடுக்குறாங்க. அந்த தேசம் மிக வறண்ட தேசமாக இருக்கிறது. அந்த தேசத்தை இந்த பஞ்சபாண்டவர்கள் கால் வைக்கிறான். அப்போ அந்த தேசத்தை ஒரு வளம் மிக்க தேசமாக மாற்றி இருக்கிறார்கள். அந்த தேவதைகளை கொண்டு காலத்திற்கு மழை பொழிய வைத்து அந்த மட்டமான அந்த ஒரு உழுதலுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத தேசத்தை மிக அழகாக செம்மைப்படுத்துவதாக நம்ம பாரத கதைகள் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ காலம், தேசம், காலம்ங்கிறது இப்போ நான் வினாடியை வச்சு முதன்மைப்படுத்துகிறேன். இதை வச்சு தான் நீங்கள் வருஷம் வரைக்கும் போக போகிறீங்க, யுகம் வரைக்கும் போக போகிறீங்க. அந்த ஒரு நொடி சின்ன பொழுதை வச்சு நீங்கள் பெருசாக போகிறீங்க. அதை வச்சு ஏன் காலத்தை நிர்ணயம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு ஒரு உணவு மூலியமாக மாறி அதாவது வெளியில் இருக்கக்கூடிய, நீங்கள் உணவுங்கிறது எதை எடுத்துக்கலாம், இட்லியாக எடுத்துங்கோ, சாம்பாராக எடுத்துங்கோ, அதை பற்றியும் இல்லை, தண்ணியாக எடுத்துங்கோ, கெட்டியாக எடுத்துங்கோ, திடப்பொருளை சாப்பிட்றோமோ இல்லையோ, அது மாதிரி எதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் அந்த உணவு வழியாக உள்ளே போய் அந்த உணவு செரித்து அதில் தேவையான ஆற்றல்லாம் மலம்லாம் நீக்கி அது சுழற்சிக்கு உட்படுத்தப்பட்டு உடலுக்கு தேவையான ஒரு உறுப்பாவோ இல்லை சக்தியாவோ அது மாறுறதுக்கு ஒரு வருஷம் ஆகும். புரியுதா? இப்போ வருஷங்கிறது என்ன? காற்றா இருக்கட்டும், இப்போ சுவாசிச்சுட்டே இருக்கோம் நம்ம, காற்றா இருக்கட்டும், தண்ணி குடிக்கிறீங்க,
உணவாக இருக்கட்டும். இது இப்போ ஒரு குழந்தை சாப்பிடுது, பாலை குடிக்குதுன்னு வச்சுங்களேன், அதனுடைய விரல் ஒரு சென்டிமீட்டர் நீளுது, இல்லை 1 மில்லிமீட்டர் நீளுது அப்படின்னா, அது சாப்பிட்டு பாத்ரூம் போய் லெட்ரின் போய் அந்த வேர்வை எல்லாத்துலேயும் போனதுக்கு, அந்த மலங்கள்லாம் போனதுக்கப்புறம் அதனுடைய எலும்பாவோ அந்தந்த உறுப்பாக அது வளரணும். இப்படி தானே இப்போ குடல் நீளுதல் அப்படிங்கிறதுக்காக அந்த மூச்சை இழுக்கும். அதனால் குழந்தைகள் அழுதான் நல்லதும்பா சின்ன குழந்தைகள். இப்போ அழ விட்டு அதை விம்ம வச்சு அந்த காற்றை உள்ளுக்கு அதிகமாக இழுத்து அதை சுவாசம் பண்ணி அது விம்மி விம்மி உடம்பு என்ன ஆகுது, வீங்குது, பெருசாகுது. அப்படி தானே? இப்போ உடம்பு வீங்குவதனால காலம் எடுத்துக்குது. அந்த வீங்குவதற்குண்டியான காலம், அந்த காலம் அதுக்குள்ளே அந்த அறிவை கொண்டு போய் சேர்க்குது. அந்த அறிவு அனுபவத்தை கொடுக்குது. காலம், அறிவு, அனுபவம், அது தொடர்ந்து இடைவிடா இயக்கம்தான் காலத்தை நிர்ணயிக்குது. காலம்ங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, 3 டைமென்ஷனல் வியூ மாதிரி ஒரு இயக்கம். அது நடந்ததா, நடந்து முடிந்ததா, இல்லை நடக்குமா? நடக்கும்னா எதிர்காலங்கிறோம், நடந்துடுத்துன்னா கடந்த காலங்கிறோம், நடந்துட்டுருக்குன்னா நிகழ்காலங்கிறோம். அப்படி தானே? அப்போ செயலோடும் அது என்ன தொடர்புடையதாக இருக்குது? தொடர்புடையதாக இருக்குது. அப்போது நம்மளுடைய மானுட யாக்கை, ஆன்மா உடலிலே பதிவது ஓராண்டு, ஆன்மா உடல் உணர்வை முற்றும் அற்றுப்போவது ஓராண்டு. அதனால் ஆப்திகம், அப்தம்னா வருஷம்னு அர்த்தம், ஆப்திகம் 1 வருஷம் சிரார்த்தம், இறந்து போய் நினைவு நாள்னு கொண்டாடுறாங்கல்ல 1 வருஷம் கழித்து, அதை ஆப்திகம் வருஷம்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன அர்த்தம்னா, ஆன்மா முழுவதுமாய் உடலோடு தொடர்பை விட்டுவிட்டது. இங்கே 1 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த காது குத்துறது வச்சு ஆயுஷ்ய ஹோமம்னு சொல்லுவோம். 1 வருஷம் கரெக்டாக முதல் வருஷம் முடிஞ்சவுடனே குலதெய்வத்துக்கு அழைச்சிட்டு போய் மாமாமடியில் உட்கார வச்சு காது குத்துவா. இப்போ ஆன்மா முழுவதுமாய் உடலில் படிவது, படியறதுக்கு 1 வருஷம் தேவைப்படுது. என்னது? பிச்சை நீங்கிறதுக்கு 1 வருஷம் ஆகுது. அது ஆப்திகம்னு சொல்கிறா, இது ஆயுஷ்ய ஹோமம்னு சொல்கிறா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கோ இல்லையோ? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் வருஷ கணக்கு வச்சுருக்கா, இதை தான் வருஷம்னு சொல்கிறோம். வருஷங்கிறது ஒரு கடிகாரம் 4 ஆண்டு ஒன்று போனால் வயது ஒன்று போகுங்கிற மாதிரி, ஆண்டுங்கிறது வேறு, வயதுங்கிறது வேறு. வயதுங்கிறது ஒரு யாக்கையினுடைய இருத்தல் இயல்பு, அது தொடர்பானது. இப்படி தானே? வயதுங்கிறது. ஆண்டுங்கிறது காலப்பிரவாகத்தில் போகக்கூடிய ஒரு காலத்தினுடைய பண்பு. இப்போ இந்த வயதும் அந்த காலத்தோடு சேர்கிற பண்பையும் இணைக்கும் பொழுது தான் இந்த வருஷா சப்தம் உருவாகும். இப்போ இந்த பிரதேசம்னு இந்த வருஷத்தை வச்சு ஏன் வருஷ பிறப்பு பிரதேசம்னு சொல்கிறோம், இது ஒரு ஆய்வு நோக்கில் நம்ம பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் இந்த யாக்கை எவ்வளோ தூரம் வளருது, எவ்வளோ தூரம் ஒரு எண்ணம் முழுவதுமாய் அற்று போகிறது, இல்லைனா ஒரு முழுவதுமாய் நீங்கள் சாப்பிட்டு அதை ஒரு அனுபவமாக அனுபவிக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஒரு அல்வா சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், அந்த அல்வா அனுபவிக்கிறது இங்கே, அது உடம்பாகி இங்கே நிற்கிறதுங்கிறது வேறு. ஒரு காதலையோ ஒரு கோபத்தையோ ஒரு அன்பையோ நாம் அனுபவிக்கிறோமோ இல்லையோ? அனுபவிக்கிறோமா இல்லையா? கோபப்படுறோம், அப்போ அது ஒரு அனுபவம். துக்கப்படுறோம், ஒரு அனுபவம். சுக்கப்படுறோம், அது ஒரு அனுபவம். அனுபவம் ஆகும்போது இந்த ஆற்றல் என்னவாயிடுது? வெளியில் போயிடுது. அதை கலோரின்னு சொல்கிறா அந்த தெம்பில் சொல்லும்போது. அப்போது அது எப்படி போனாலும் இந்த வருடம்தான் ஒரு நிலையை அதிகபட்சம் 1 வருஷம் இந்த உணவு அது உள்ளே இருக்க முடியும். அதுக்கப்புறம் டெஸ்ட் ஆகி வீணாக போயிடும். அப்போ அதுக்குள்ளே அடுத்தது உள்ளே எடுத்துக்கும், வெளியிலேருந்து உள்ளே இழுத்துக்கும். அப்படியே இந்த சர்க்குலேஷன் வரப்போக இருக்கும். வரவு அதிகமாக இருக்கிற பொழுது என்னவாகும்? நம்மலாம் வளர்ந்துட்டுருக்கோம். வரவும் செலவும் சமமாக இருக்கும்பொழுது ஒரு வயசாகுது. வரவே எடுத்துக்க முடியல, சம்பாதிக்க முடியல, ஏந்திருக்க முடியல, சாப்பிடவும் முடியல, இன்புட்டும் கம்மியாயிடும், அதுவும் கம்மியாயிடும். அப்போ உள்ளே எடுக்கவும் முடியாது, செலவும் பண்ண முடியாது, அப்படிங்கிறத முதுமை வருது. அப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா தேசம் அப்படின்னு சொல்கிறது, தேசம்னா வழிகாட்டுறதுன்னு அர்த்தம். திஷா இது தேசம்னு வந்திருக்கு. வருஷான தேசம்னு ஒரு பொருள். திசான்னு அந்த காலத்தில் காடாக இருந்திருக்கு, இருட்டு, போகிறதுக்கு வழி தெரியாது. சூரியன் உதிச்சா ஆஹா இந்த பக்கத்தில் அப்படின்னு அந்த வழியை பிடிச்சி போவோம். அப்போ திசம்னா அறிவு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அப்போ ஒரு மனிதன் உண்ணுகிற உணவு, அவன்
பெறுகிற புலன் அறிவாய் மாறி மனதுக்குள்ள எண்ணமாக மாறி அது பதிவை அடைஞ்சு இவர் சிவாச்சாரியார், இவரை கூட சொற்பொழிவு கேட்க வர ஃப்ரெண்டு அப்படின்னு பதிவு பண்ணி மனசில் வைக்கக்கூடிய அந்த ஆற்றலாக, நினைவு ஆற்றலாக மாற்றுறதுக்கு 1 வருஷம் ஆகும். சும்மாலாம் இல்லை. ஒரு நினைவு ஒரே நொடியில் வந்துடுறது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதுக்கு உண்டா அப்படியே இந்த ப்ராசஸிங்லாம் அப்படியே அழகாக நடந்துன்னு வருது. ஆன்மீக நோக்கத்தில் நான் சொல்கிறேன். மெடிக்கலுங்கிறது வேறு, தத்துவாதீதமாக நம்ம பார்க்குறதுங்கிறது வேறு. ஒரு நினைவலையாக நம்ம பதியணும்ல. இப்போ நம்ம சொன்ன கருத்து பதியறது, அப்புறம் அது புத்தியாக வளரும். சின்ன குழந்தைகளுக்கு புத்தி இருக்காது, மறந்துடும். ஒரு பொருளை பார்க்கும், ஞாபகம் வச்சுக்கும், இமிட்டேட் பண்ணும், நம்மளை மாதிரியே பண்ணும். தாத்தா வேகமாக போய் பேரை சொல்லி பொண்ணை கூப்பிட்டாருன்னா அதுவும் பேரை சொல்லி என்ன கூப்பிடும், மரியாதை தெரியாது. நம்ம சொல்லி கொடுத்தா தான் தெரியும், இதை மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். அப்படி இல்லைன்னா இமிட்டேட் பண்ணும், நம்மளை மாதிரியே இது செஞ்சு பார்க்கும். அப்படி தானே? அப்போ அந்த நினைவலையாக மாற்றத்துக்கு 1 வருஷம் ஆகும். இதெல்லாம் சரிதான். இது எந்த வழியாக போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த தேசங்கிறது இந்த இடத்துல அங்க தேசம்னு சொல்கிறோம். இதுக்கு பேர் என்ன? அங்க தேசம். இந்த தேசத்துக்கு ராஜா யார்? அங்க தேசத்தை ஆளக்கூடிய தேசத்துக்கு ராஜா கர்ணன்னு சொல்கிற மாதிரி வினைப்பயன். என்னது? வினைப்பயன். தேக பிராரப்த சம்யோகாத் பூத சுத்திர் தினே தினே. பிராரப்தம் நம்ம பூர்வஜன்ம பாவம் இந்த ஜென்மத்தில் நாம் செஞ்சுருக்கிறது. இனிமேல் நாம் அனுபவிக்க வேண்டியதுக்கு உண்டான சரக்கெல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இது வரைக்கும் உழைச்சி பாவம் பண்ணது புண்ணியம் பண்ணதெல்லாம் இருக்குமோ இல்லையோ, தெரிஞ்சவருக்கும் தெரியாமலும் இருக்கும். அப்போ சஞ்சித பிராரப்த ஆகாமிய இந்த கர்மாவினாலே ஆனதாகிற இந்த தேசம், இந்த தேசத்தில் நாம் ஆன்மாவானது என்னவா இருக்குது. அது என்ன பண்ணுது? எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறது. ஒரு ராஜா எப்படி தேசத்தை விரிவு பண்ணுறானோ அது மாதிரி நம்மளுடைய உடம்பு என்ன ஆகுது? விரிஞ்சுட்டே போகிறது. விரிவாகும் போது அவனுக்கு எப்படி ஆளுமையும் செல்வமும் அனுபவமும் அவனுக்கு கிடைக்கிறதோ, அந்தந்த நாட்டிலேருந்து உள்ள வருமானம் எல்லாம் கிடைக்கிறதோ, அந்த மாதிரி ஆன்மாவுக்கு இதுலேருந்து விரிஞ்சுட்டே போக போக எல்லா விதமான பண்பும் நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த உலகியல் அறிவு, அதுலேருந்து தப்பிக்கிறது, அதுலேருந்து ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறது, மீண்டும் மீண்டும் சுகம் தரக்கூடிய பொருளை நாடி நிற்கிறது, அதையே அடையிறதுக்கு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பாதுகாத்து வீடை கட்டிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன பண்ணுறோம்? அப்போ இயல்பாகவே இது எல்லாத்துக்குமே அடிப்படை காலம்னு சொல்கிறான். இந்த காலம், செயல், இந்த இயக்கம், இதயத்தினுடைய இயக்கம், அதனுடைய சுருங்கி விருதலுடைய இயக்கம், தேசம் இந்த உடம்பு. அதனால தான் எல்லாம் ஒரே வார்த்தை வருஷம்னு வச்சுருக்கோம். அதே மாதிரி பிறந்த நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் ட்ரெயினில் ஏறின நாள். காசி வரைக்கும் போகிறோன்னு வச்சுக்கோ, ஒரு 3 நாள் ட்ரெயின் போகிறதுன்னு வச்சுக்கோ. நம்ம எடுத்துக்கிற வரைக்கும் தான் டிக்கெட்டு, அதுக்கப்புறம் தானாக இறக்கி விட்ருவோம், இறங்குப்பா அப்படின்னு. அப்போ நம்ம பிறந்த நாளுங்கிறது ரொம்ப முக்கியமான நாள். அதனால தான் பிறந்த நாளில் ஒவ்வொருவரையும் இறைவன் சந்திக்கிறார். அதனால தான் திருக்கடையூரில் ஜென்ம நட்சத்திரத்தில் ஹோமம். அவன் அஷ்டமியில் பிறக்கட்டும், நவமியில் பிறக்கட்டும், ராகு காலத்தில் கூட பிறக்கட்டும், 7.5 சனி 10 செவ்வாய், எதில் வேணாலும் பிறக்கட்டும், பிறந்துட்டான்னா அவனுக்கு 60ஆம் கல்யாணம் அதே நாளில் தான் என்ன பண்ணுறோம். அப்போ இந்த பிறந்த நாள் அப்படிங்கிறது அவன் இந்த உடலோடு ஒட்டிய நாள், ஆன்மா இந்த உடலோடு ஒட்டிய நாள். அதை தான் நம்ம ஆள் யமனுக்கு என்ன பேர் வச்சுருக்கான்னா காலஹா அப்படின்னு பேர். கலையதி இதி காலஹா. அவன் கவுண்ட் பண்ணிகிட்டே வரான். வண்டி இப்போ ஏறிட்டான், கரெக்டாக அவனுக்கு தெரியும் இந்த ஸ்டாப், இந்த இடத்துல நிற்கும்போது அவன் கரெக்டாக வருவான், முன்னாடி வர மாட்டான். அது வரைக்கும் வந்தாலும் அவனையே காப்பாற்றி விட்ருவான். யார்? யமனை மாதிரி தர்மராஜா யாருமே இல்லை. 96 வயசில் தான் ஒருத்தனுக்கு உயிரை எடுக்கணும்னா, அதுக்கு முன்னாடி அவனுக்கு 7 கண்டம் வந்தாலும் தண்ணியில் விழுந்து அவன் அழிஞ்சு போகிற மாதிரி வந்தால் கூட அங்கே ஒரு கிளையாக போய் நின்று அவனை காப்பாற்றி மேலே இழுத்து விட்ருவான். யார்? யமன். அதனால அவன் தர்மராஜா. அந்த 96ன்னா அந்த 96 வரைக்கும் என்ன பண்ணுவான்? விட்டு வைப்பான், காப்பாற்றுவான். விட்டு வைக்கிறது இல்லை, காப்பாற்றணுமோ இல்லையோ. 96 வயசுக்கு ஏதாவது ஒரு 4 கண்டம் வருதுன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன ஆகும்? காப்பாற்றிடுவான், அவனே காப்பாற்றுவான். காலம் காப்பாற்றுவோம். யமன் அதனால தர்மராஜான்னு பேர் வைக்கிறது அவருக்கு. அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கான் பாருங்க. அந்த மாதிரி நம்ம இந்த நாள், பிறந்த நாளுக்குள்ளே நுழையிறோம். அதனால தான் வருஷம்னு சொல்கிறத சிறப்பாக சொல்கிறோம். இப்போ ஒரு மனிதனுக்கு வருஷ பிறப்பு அப்படிங்கிறது எது கூட சம்மந்தப்படுறது? வயது அப்படின்னா பிறந்த நட்சத்திரத்தோடு பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நட்சத்திரத்தை பிடிச்சி அதே வருஷம், அதே
மாதம் திருப்பி அதே நட்சத்திரம் வரும்போது அவள் பிறந்த நாள்னு 12 மாதம் கொண்டாடுற பொழுது கரெக்டாக அவனுக்கு இத்தனை மணிக்கு ஏறி இருக்க, இவ்வளவு காசு கொடுத்துருக்க, இந்த கர்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல இருக்கலாம், இந்த கர்மா தீரும்போது நீ இறங்கிடணும் அப்படின்னு கரெக்டாக அவன் என்ன பண்ணிடுவான்? ஊன் உயிர் வேறு செய்தான்னு சொல்கிறார். ஊன் உயிர் வேறு செய்தான். மிக அழகாக பேசுகிற தமிழ். எது வேறு செய்யும்னா ஜீவ பிராணதாரணே. ஜீவன் ஒரு பிராணனை தரிக்க வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நம்ம உடம்பு, அந்த உடம்புக்குள்ளே பிராணனுக்குள்ளே ஆன்மா இருக்குது. இந்த ஆன்மாவுக்கு தான் இந்த அனுபவம்லாம் போய் சேரும். டோட்டல் வருமானமும் எப்படி அரசனை போய் சேருமோ, எல்லா இடத்துலையும் கட்டுற வரி எப்படி அரசனை சேருமோ, அது மாதிரி இந்த உடலாலே நாம் பெறுகிற அனுபவம், இந்த உள்ளத்தாலே நாம் பெறுகிற துன்ப சுக துக்கம், இந்த அறிவினாலே நாம் பெறுகிற தெளிவு குழப்பம், இது எல்லாம் யாருக்கு பயனாகும்? ஆன்மாவுக்கு மாறும், அனுபவமாக மாறும். அப்போ ஆன்மாங்கிறது வெறும் அனுபவத்தை பெறுவது. சிவங்கிற சப்தத்துக்கு அனுபவம்னு தமிழில் பொருள். சிவங்கிற சப்தத்துக்கு வடமொழியில் வேறு பொருள், ஆனால் தமிழில் என்ன பொருள்? அனுபவம். இந்த அனுபவங்கிறது யாருக்கு உள்ளது? ஆன்மாவுக்கு. ஆன்மா பிராணனோட இருக்கணும், பிராணன் உடம்போட சம்மந்தப்பட்டிருக்கணும். அது ரெண்டும் சம்மந்தப்பட்டால் இந்த அனுபவங்கிறது வரும். வெறும் உடலுக்கு அனுபவம் கிடையாது. பிராணனை விட்டதுக்கப்புறம் உடம்புல நிறைய மாற்றம் வருது. அது எல்லாமே செயலாக்க பிரிவு சார்ந்தது. ரத்தம் நின்று போகும், காது அடைக்கும், சில விஷயம் வெளியில் வரும். அதில் மிகப்பெரிய சயின்ஸ் அது. அது எல்லா விஷயமும் நடக்கிறது, செயல் உள்ள பிராணன் இல்லாமலேயே செயல் நடக்கிறது. ஆனால் அப்போ அனுபவம் வராது. அந்த அனுபவம் ஆன்மாவுக்கு வந்து சேராது. உடம்புக்கு ஜாலம்னு பேர். உடம்புக்கு ஜாலம், உலகத்துக்கு மாயா ஜாலம்னு பேர். குருவுக்கு மகாஜாலின்னு பேர். குருவுக்கு என்ன பேர்? மகாஜாலி. பெரிய வலையை வைத்து கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். எங்கே இருந்தாலும் சிஷ்யனுடைய ஆன்மாவை அப்படி விரித்து இழுத்தலாம். அவ்வளோ டெக்னிக்கெல்லாம் ஆகமத்தில் சொல்லியிருக்கா. ஆனால் அதனுடைய நுட்பம், அதனுடைய அனுபவம், அதனுடைய விரிவு, அதனுடைய மறைபொருள், இதெல்லாம் நமக்கு என்ன தெரியல, இன்னும் தெரியல. ஆனால் அது உள்ள சாரம். சுவாமி வந்து சிவனே சொல்லியிருக்கார். இது ஒரு சாராம்சம். இப்போ எதுக்கு இதெல்லாம் நீட்டி முழக்கிறேன்? இப்போ நான் என்ன சொன்னேன்? வருஷ பொறுப்பு தானே சொல்ல வந்தேன். அதில் ஆரம்பித்து ஏன் அப்படியே சுற்றிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கையில் 9 துவாரம் இருக்குது. அந்த 9 துவாரத்துக்கும் அதிதேவதை தான் இந்த நவக்கிரகம். காலத்தினுடைய விளைவு வெளியில் இருக்குது. அதனுடைய விளைவு ஆன்மாவுக்கும் உடம்புக்கும் இடையில இருக்கிற இந்த 9 துவாரம் தான். இந்த 9 துவாரத்துக்கும் 9 கிரகம் அதிதேவதை. அந்த கிரகம் நமக்கு கரெக்டாக அந்தந்த காலத்துக்கு உண்டான அனுபவத்தை கொடுக்கவோ நிறுத்தவோ வல்லது. எல்லாத்தையும் அது செய்யும். வெளியிலேருந்தும் துன்பம் வருது, உள்ளேருந்தும் துன்பம் வருது, ரெண்டு பக்கமாகவும் துன்பம். அது என்ன வெளியிலேருந்து வர துன்பம்? பிறந்த குழந்தைக்கு 7.5 சனி யாரை பாதிக்கும்? அப்பாவையும் அம்மாவையும் பாதிக்கும். எதுக்கு அழறது எதுக்கு சிரிக்கிறதுன்னு தெரியாது. டாக்டராக அழிச்சுன்னு போவோம். இந்த குழந்தைக்கு என்ன தெரியாது. அப்போ துன்பம் எங்கேருந்து வருது? வெளியிலேருந்து உள்ளே வருது. ஆனால் உள்ளே வருது அப்படின்னு சொன்னால், ஒரு 30 வயசில் 7.5 சனி அப்படின்னா உடம்புல ஏதாவது ஒரு வியாதியை கொண்டு வந்து கொடுப்பான். இல்லைன்னா ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அவன் அடிமையாவான். இல்லை ஒரு சிக்கலில் மாட்டிக்குவான். என்னாகும்? எப்படி வருது பாருங்க. அது அவனே அனுபவிக்கிறது. உடலுக்கே வியாதியாக வரதோ இல்லையோ. அப்போ அது என்ன பண்ணும்? கரெக்டாக அந்த கிரகம் இல்லைன்னு, இந்த கிரகம் கெட்டால் இந்த உறுப்பு கெடும்னே இருக்குது. சூரியனுடைய பண்பு கெட்டுது அப்படின்னு சொன்னால், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரகம் அப்படிங்கிறது சொல்லும்போது, நமக்கெல்லாம் கிரகம்னு சொன்னோன்னா கோயிலில் ஏதோ ஒரு வடிவம் நவக்கிரகம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்காதீங்க. நமக்கு சனி கிரகம்னா காக்கா மேலே உட்காந்துருப்பார், அந்த எண்ணம் தான் நமக்கெல்லாம் வரும். அவ்வளோதானே? சூரியன்னா நம்ம வானத்தில் பார்க்குற சூரியன் தான். கிரகங்கிற சப்தம் ரொம்ப நுட்பமாக பார்த்தா கவர்ந்து இழுக்கின்ற ஒரு பண்பு, ஒரு ஒளி, கற்றை, எதையோ ஒன்றை இழுக்குது, இல்லை எதையோ ஒன்றை தள்ளுது. அப்படி இழுக்கிறதுனால என்ன ஆகும்னா சுருங்கும், தள்ளுறதுனால என்ன ஆகும்னா விரியும்.
சுருங்கி விரிகின்ற பண்பு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய விசை. அந்த விசையினால தான் எல்லாமே நடக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ 9 கிரகம் இருக்குன்னா அதில் 7 கிரகம் ரொம்ப முக்கியம்பா, 2 கிரகம் சாயா கிரகம். அந்த ஜோசியத்துக்கு நான் போகல. நான் சொல்கிறது கோயிலில் வச்சுருக்கிற நவகிரகத்துக்கு என்ன தாத்பரியம், அதை கொண்டு போய் எதுக்கு சிவன் கோயிலில் வச்சா. அது அதனுடைய நுட்பத்தை தான் நம்ம ஆய்வு பண்ணுறோம். இப்போது நவகிரகம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆய்வு பண்ணுறோம். இப்போ இந்த நவகிரகங்கிறது இந்த உடல் தான். ஊனுடம்பு ஆலயமாம் வல்லற் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம்னு சொல்கிறான். அப்போ 9 துவாரமாக சிவபெருமானுக்கு மிகப்பெரிய வடிவமாக இருந்தால் அதே நவகிரகம் தான் என்ன இருக்குது, மானுட யாக்கைக்கு. மானுட யாக்கை அவர் எல்லா யாக்கையிலையும் இருக்கார் சிவபெருமான். வடிவம் எடுத்துக்கும் போது சொல்கிறேன். அப்போது இந்த நவகிரகமானது நம் உடலிலே 9 தொலைகளிலே அமர்ந்து அதன் வழியாக பலத்தையும் நலத்தையும் தர வல்லது. அது என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்தால் பலம், ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருந்தால் பலவீனம். அது மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம கிரகத்தை. இப்போ ப்ரெஷர் அதிகமாக இருந்ததுன்னா அது வேறு வியாதியை கொடுக்குதுங்கிறான். குறைச்சி போயிடுத்துன்னா அது வேறு வியாதியை கொடுக்குதுங்கிறான். அப்படியே சமமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் வியாதியற்ற பண்பு. அது மிகுதலும் குறைதலும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பண்பு. அதை தான் வேதம் என்ன சொல்கிறது, 2க்கு நடுப்புற பூந்து ரிதம் வச்சுமி. ரிதம்னா ஒழுங்கு, அது 2க்கு நடுப்புற வரும். அது அதிகமாக போனாலும் பிரச்சனை, குறைச்சி வந்தாலும் 6 விரல் இருந்தாலும் பிரச்சனை தான், 4 விரல் இருந்தாலும் பிரச்சனை தான். அப்படி தானே? கண்ணு பார்க்குறதுக்குன்னு ஒரு தகுதி வேணும், அது ஒரு அளவு வேணும், அது இருக்கிறோம். அதில் எதுவாக இருந்தாலும் பிரச்சனை தான். அந்த அனுபவத்தை பெற முடியாது, அது தவறான அனுபவத்தை கொடுத்துரும். அந்த புலன் தவறான அனுபவத்தை என்ன கொடுத்துரும், இப்படி தானே? இதுலேருந்து என்ன தெரியறது அப்படின்னு சொன்னால், 9 ஓட்டை இருக்குது, வாசல் இருக்குது. அந்த 9 வாசலை தான் இந்த நவகிரகங்கிற தத்துவம் சொல்கிறது. அந்த நவகிரகத்தை நம்ம 9 வாயுகளையும் சுத்தமாக வச்சுட்டோம்னா நமக்கு அந்த கிரகத்தினால் ஏற்படுற தோஷமே வராதுங்கிறான். நம்ம அதை ஆளலாம். ஆனால் அதை சரியாக என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிற விஷயமா இருக்குது. அது எப்படின்னா, இப்போ என் கையில் ஒரு புல்லட்டை கொடுத்து ஓட்டுன்னா நான் தள்ளின்னு தான் போவேன். அப்படியே ஏறி ஓட்டினாலும் ரோட்டில் யாருக்காவது ஆபத்து வரும், இல்லை எனக்கு வரலாம். ஏன்னா எனக்கு ஓட்ட தெரியாது, அப்போ சல்லுன்னு பிடிச்சி அழுத்துவேன். அப்போது ஒரு விஷயம் என்ன வருது அப்படின்னா, அதை இயக்குகின்ற முறை, காலம், இந்த கிரகம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அதை வசப்பட்டு 9 வாயில் ஒரு மந்திரத்தால் 5 கதவை அடைப்பதுவும் காட்டி மிக அழகாக தமிழ் பேசுகிறது. இந்த ஒரு மந்திரத்தால் இந்த 9 வாயிலையும் நம்ம என்ன பண்ணலாம், அடக்கி ஆண்டால் நமக்கு வியாதி இல்லாத காத்திரம் வரும். ஞானத்தை ஏற்படுத்துகிற காத்திரமாக இருக்கும். ஊனை வளர்த்தாய் உயிர் வளர்த்தாயான்னு கேட்போம். உடம்பு வளர்ந்துருது. எங்கள் வாத்தியார் சொல்லுவார், சாப்பாடு தான்டா சாப்பிட்றேன், ஆள் தான் வளர்ந்துருக்கு, மூளை கொஞ்சம் கூட வளரலையே. இப்படி ஒரு மனுஷன் எத்தனை வருஷம்டா இருக்கிறது? இப்படி ரொம்ப வெக்கமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். ஏன்னா அப்படி கூனி குறுகி நிற்கிறோம். புரியுது? அவங்க சாப்பிடும்போது திட்ட மாட்டார், சாப்பிட்டு அப்புறமா திட்டுவார். அது ஒரு தர்மம் பாருங்க. எங்கள் வாத்தியார் சாப்பிடும்போது திட்ட மாட்டார். சாப்பிட்ற குழந்தைகளை சாப்பிடுவோம்னு சொல்லாத. சாப்பிட்டோன்னா என்ன சொல்கிறார், அறிவு வளரணும், கோவம் வரும், மனப்பாடம் பண்ணி சொல்லி பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், திட்டுவார். அப்போ என்ன அப்படின்னா, அந்த பண்பு வரணும். அப்போ அறிவையும் சேர்த்து வளர்க்கணும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளரலைன்னா அதுக்கப்புறம் நம்ம அறிவு சேராது, திருப்பி அப்படியே சொல்லும். அதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியாது. படிக்கிறோன்னு சொல்கிறோம் நம்ம, ஆனால் நம்மளுடைய குணங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போனால் மாற்றிக்க முடியாது. அந்த லெவலுக்கு வந்துடும். ஒரு குறிப்பிட்ட சூழலில் நம்ம கோவப்படுவோம், ஒரு குறிப்பிட்ட சூழலில் நம்ம மகிழ்ச்சியாக இருப்போம், ஒரு குறிப்பிட்ட சூழல்களை எப்பொழுதுமே நம்ம எதிர்கொள்வோம். அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் தியானத்தினால அறிய முடியும். நம்ம இப்போ கோவப்பட போகிறோம், இந்த சூழல் வந்துடுது. இது ஒரு குறிப்பிட்ட சூழலில் பதட்டப்படுவோம். ஒரு சின்ன கேமரா ஒன்று வச்சுங்கோ, இல்லைன்னா ஒரு ஒளி வச்சுங்கோ. ட்ரெயின் உள்ளே போனோன்னா என்ன பேசுகிறேன்னு, வாப்பா சீட் நம்பர் என்ன, உட்காந்துட்டியா, லக்கேஜெலாம் எடுத்துட்டியா,
பத்திரமா போப்பா, ஜாக்கிரதையாக போய்ட்டு வா, போன ஒன்று சொல்லி அனுப்பு, போன ஒன்றா ஃபோன் போடு. இந்த வார்த்தையை பேசாத ஆளே இருக்க மாட்டான். அந்த சூழலை அப்படியே பேசுவான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி மனிதன் ஒரு குறிப்பிட்ட சூழலில் இதுதான் சிந்திப்பான்னு ஞானிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இவன் இந்த மாதிரி ஆவான்னு தெரிஞ்சுதான் இந்த சூழலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை என்ன சொல்லி கொடுத்துருக்கான். அப்போ நிறுத்தி நிதானமாக யோசிக்கிறது தெளிவு அப்படிங்கிறதுக்கு பேர் பிரசாதம்னு பேர். பிரசாதம்னா ஏதோ புளிஞ்சாதம் சக்கரை பொங்கல் அப்படின்னா நமக்கு பெரும்பாலும் ஞாபகத்தில் வருது. ஏன்னா பிரசாதம்ங்கிறது மிக தெளிவுன்னு அர்த்தம். பிரசாதம்னா என்ன? மிக தெளிவு. இந்த சூழலில் இப்படி சிந்திக்க போகிறோம், இந்த சூழலில் இந்த முடிவு எடுக்கிறோம், அதே மாதிரி தான் எடுப்போம். அதுக்கு மாற்று முடிவை என்ன எடுக்க மாட்டோம். எல்லா மனிதர்களும் ஒரு குறிப்பிட்ட சூழலியல் கைதிகள்னு பேர். அந்த சூழலாம் அப்படி தான் சிந்திப்பான். அடிக்கடி காமெடியில் சொல்லுவாப்புல, ஒரு கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. பையன் ஏதோ எங்கே காசை வச்சாலும் எடுத்துடுறான்னு வாத்தியார் சொன்னாராம், புஸ்தகத்தில் வச்சுட்டு எடுக்கவே மாட்டான். படிக்கிற புத்தகத்தில் வச்சுட்டு எடுக்கவே மாட்டான். ஏன்னா அவன் அது எடுக்கிறதுல பயம். அப்போ எவ்வளோ வருத்தப்பட்டு சொல்லியிருப்பான் பாருங்க. அந்த படிக்கிறதுனா அவனுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். அப்போ அந்த சூழலியல் கருதி நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி தான் சிந்திக்கிறோம். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சிந்திக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் உணர முடியும். அதுக்கு மேலே நம்மளால் உணர்ந்துக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு ஆனந்த ரவிபூத பிரம்மாத்தியானந்த சந்ததி லலிதா சஹஸ்ரநாமம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆனந்தமாய் என் அறிவாய் வானந்தமான வடிவு. அபிராமபட்டர் சொல்கிறார், ஆனந்தம் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு. அந்த அளவை நம்ம குறைச்சிக்கிறோம். நமக்கு அனுபவிக்க தெரியல. இந்த நவகிரகமும் நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கே, அடைச்சி வச்சுருக்கு. வகுத்தவன் வகுத்த வழியெல்லாம் கோடி தொகுத்தாருக்கும் துய்த்தல் இருந்து நான் அடிக்கடி இதை சொல்லுவேன். ஏன்னா கோடி வச்சுருந்தா கூட அனுபவிக்க முடியாது நம்மளால். என்ன தான் மைசூர் பாக்கு போட்டாலும் 1/2 கிலோவுக்கு மேலே சாப்பிட முடியாது இல்லையோ. அப்படியே சாப்பிட்டாலும் அருமையாக இருந்தாலும் அதுக்கு மேலே லிமிட்டு. அதுதான் பண்ண முடியும். என்ன தான் நமக்கு சினிமா படம் பிடிக்கும்னாலும் பார்த்தபடியே பார்த்துட்டு இருக்க முடியுமா? நான் பார்த்த படத்தையே 30 தடவை பார்ப்போமான்னு. காட்சி இன்பம். என்ன தான் செவி இன்பமாக இருந்தாலும் கேட்ட பாட்டையே 20 தடவைக்கு மேலே கேட்போமா என்ன? பாராயணங்கிறது வேறு அர்த்தம். அதுக்கு பிரமாதமான அர்த்தம் இருக்குது. வீராமேந்தாதி பாராயணம் பண்ணுறதை பற்றியோ லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணத்தை பற்றியோ ஒரு வெள்ளைக்காரர் எழுதியிருக்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த புஸ்தகம். பாராயணங்கிற சொல்லுக்கு வேறு மாதிரி விளக்கம் சொல்கிறார். ஒரு வெள்ளைக்கார ஆள்கிட்டேருந்து இந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. அவ்வளோ அருமையாக அந்த பாராயணங்கிற சொல்லுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். பாராயணம் திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறதா? திருப்பி எதுக்கு அது சொல்லுவேணும்னு கேட்டான் அவன். ஸ்ரீமாத்திரே மகாராஜ்யம் சிம்மாத்திரையும் சொல்லிகிட்டே இருந்தா அப்படி அதில் என்ன மாற்றம் வரும் அப்படிங்கிறத எழுதுகிறார் அவர். அந்த சொல்வதனாலே ஏற்படுகிற மாற்றம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய உள்ளம் மாறும். அந்த மாதிரி நான் 9 விதமான துவாரத்துலேயும் 9 விதமான கிரகம் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஒரே மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துது. நம்ம பெரியவாலாம் எப்படி என்ன மாதிரி சூழல் இருந்தாலும் அதே மாதிரி தான். யாரும் காதில் சாத்தள்ளி போட்டுக்கிறது இல்லை. இப்படி தானே ஐவையாக தானே சாப்பிட்றா. எத்தனை பிறவாக இருந்தாலும் என்ன சொல்ற, எவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் ஸ்பூன் வேணால் மாற்றி வச்சுக்கலாம், உணவை வேணால் மாற்றி வச்சுக்கலாம். அனுபவங்கிறது ஒரே மாதிரி தானே இருக்குது. அதனால் மிக தெளிவாக நாம் வரையறுக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த கீ கொடுத்த பொம்மை மாதிரி நம்மளையெல்லாம் வச்சுட்டுருக்கான் சுவாமி. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். இந்த காலம் வரைக்கும், இந்த அளவு வரைக்கும், இந்த உணர்வு, இந்த அனுபவம், இதோடு இவன் வாழ்வான் அப்படின்னு இருக்கே. அந்த வாழ்வை உடைச்சின்னு வெளியில் வர்றதுக்கு தான் தீட்சைன்னு பேர். அந்த வாழ்வை உடைச்சின்னு வெளியில் வரத்துக்கு பேர் தான் பக்தின்னு பேர். அந்த வாழ்வை உடைச்சி ஆன்மாவை உணர்கின்ற, வாழும்போதே உணர்கின்ற பண்புக்கு தான் பக்திங்கிற சொல்லே. பக்திங்கிற சொல்லுன்னா கோயிலுக்கு போய் கன்னத்தில் போட்டுக்கிறதுன்னு நாம் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம மேக்சிமம் அதான் செய்கிறோம். அப்படி தானே? பக்திங்கிறது உயிரோடு இருக்கும்போதே ஆன்மா வேறு உடல் வேறாக நாம் பகுத்து உணர்கிற அனுபவத்திற்கு பக்தின்னு பேர். அப்படி உணர்ந்துட்டோம்னா மரணம் நமக்கு துருவம். அப்படி ஆன்மாவை பிரித்து உணர்ந்து விட்டால் காலம் நம் வசம், நவகிரகம் நம்ம வசம். அதனால் நவகிரகத்துக்கு அதிதேவதை உண்டு, பிரத்யதி தேவதை உண்டு. ஒவ்வொரு சுவாமிக்கும் அதிதேவதை பிரத்யதி தேவதைலாம் வச்சு பூஜை பண்ணுவோம். அப்போ இந்த கோள், இந்த நவகிரகம் அப்படிங்கிறது பூரண ஆரோக்கியமாகவும் பூரண ஆயுளோடும் ஒரு ஆன்ம அனுபவத்தை தர வகையில், இந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளுகிற வகையிலே
நாம் வணங்கினால் வரக்கூடிய ஏதோ ஒரு ஆற்றல் இந்த நவகிரகத்துக்கிட்ட இருக்குது. இப்போது கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன தோன்றுறது? தேங்காய் பழம், வெத்தலை பாக்கு, ஒரு மாலை, அவ்வளோதானே. பாக்கியெல்லாம் சில கோயிலில் அபிஷேகத்துக்கு போனோம், அவளே வாங்கிக்கிறா, பண்ண போகிறோம், அவள் நம்ம பார்த்துட்டு போகிறோம், இதை நம்மளுதுன்னு நமக்கு பிரசாதம் கொடுத்துருவான். இதானே நினச்சிட்டு இருக்கோம். கோயில் என்பது ஒரு ஹோட்டலுக்குள்ளே, நம்ம ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே போய் சாப்பிட்டு வர மாதிரி அது ஒரு அதிகபட்ச ஆனந்தத்தை நமக்கு தர வேண்டும், அதிகபட்ச இன்பத்தை நமக்கு தர வேண்டும், அதிகபட்ச நன்மையை நமக்கு தர வேண்டும். என்னது? இன்பத்தை தர வேண்டும். இப்போ ஒரு உதாரணம் பாருங்க, நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு உணவை எடுத்து சாப்பிட்றீங்க, சாப்பாடு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் 4 தடவை போயிட்டு வரா மாதிரி ஆகிடும். அப்போ அது நன்மையை செய்ய வேண்டும். அந்த உணவு உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும்? பலத்தை கொடுக்கணும். அப்படி பலத்தை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்தால், ஒரு ஹோட்டலில் போய் பசியோட ஒரு ஹோட்டலுக்கு நீங்கள் போயிட்டு, அது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு எந்த நோக்கத்துலையும் நான் சொல்ல, ஒரு நேரடியாக உங்கள் முன்னாடியே எல்லா சமையலையும் போட்டு பண்ணுறது, நல்ல காய்கறிகளை வாங்கி உங்கள் முன்னாடியே பண்ணி உங்களுக்கே அதை பரமாறி சாப்பிட்டு அப்படி வெளியில் வரும்போது நம்ம மனதுக்குள்ளே என்ன இருக்குது? நம்ம வயருக்குள்ளே என்ன இருக்குது? அங்கே ஒரு ஏசி ஓடின்னு இருக்குது, ஒரு மங்கலான ஒளி, காதுக்கு இனிமையான ஒரு ஓசை, ஒரு பாடல் கேட்குது, நம்ம டேபிளில் கொண்டு வந்து யாரோ பரிமாறுறா. நான் சொல்கிறேன், ஸ்டார் ஹோட்டல் மாதிரி உள்ளதில் சொல்கிறேன். அப்படி சாப்பிட்டு நீங்கள் வெளியில் வரும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கோ, அந்த மாதிரி திருப்தி ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆற்றல் உங்களுக்கு வரணும். நான் ஏன் தவறாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க, உடனே நீங்கள் 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் அங்கே போயிடக்கூடாது. புத்தி நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். உடல் அந்த ஜில்னஸ்ஸு, அந்த விஷயங்கள்லாம் நம்ம அனுபவிக்கிற மொழியோ, அந்த மாதிரி இறைவனை உள்ளுக்குள்ள ஒரு ஆற்றல், அனுபவம்னு சொல்லக்கூடாது, அதுக்கு ஒரு ஆற்றல், அந்த ஆற்றலை இழுத்துக்கிறோம். அதுதான் விக்கிரகத்துலேருந்து அனுகிரகம், அந்த ஆற்றலை இழுத்துக்கிறோம். அப்படி இழுத்தால் என்ன வரும் அப்படின்னா, அந்த ஆற்றல் நமக்குள்ளே வந்துருத்துனா என்ன வரும்? ஒரு கோயிலுக்குள்ளே போய் அந்த ஆற்றல் நமக்கு வந்துருத்துனா என்ன வரும்னா, அறிவில் தெளிவு வரும், உடம்புல பலம் வரும், மனசில் அமைதி வரும், ஆசையை அழிச்சிடும். கோயிலுக்கு போனால் இந்த ஆசையே வராது, அவ்வளோது ஆற்றல் இருக்கே. அதோட அந்த அனுகிரகத்தை நம்ம உள்ளுக்குள்ளே வாங்கிட்டு வந்தால் ஆன்மாவுக்கு சுதந்திரம். நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நடத்தி நம்ம கொடுக்கும். நம்ம நமக்கு ஒரு ஆளுமை திறன்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஈசித்துவம்னு சொல்லுவா, ஈஸ்வரத்துவம், அப்படி ஒரு ஆளக்கூடிய பண்பு, இது எல்லாம் ஆலயத்திலிருந்து நிறைந்திருக்கிறது. ஆலயத்தில் இது ஃபுல்லாக இருக்குது. இதை போய் நம்ம என்ன பண்ணிட்டு வர்றோம்? இழுக்கணும், இழுத்துட்டு வரணும். அது எப்படி வச்சுருக்கான்னா, காந்தப்புலம் மாதிரி இருக்குது. ஒரு இரும்பை கண்டா அது இழுத்துக்கும். இந்த பக்தி அப்படிங்கிற ஒரு ரசம் இருந்ததுன்னா, அது அங்கே இருந்தது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். எல்லாத்தையும் அந்த ஈர இதில் ஒரு பஞ்சை இப்படி தோச்சோம்னா அப்படி சல்லுன்னு அந்த ஈரம் இப்படி இழுத்துக்குது. அது மாதிரி நம்ம கோயிலுக்குள்ளே போனோம்னா அவ்வளோது ஒரு பலம் வரணும். அப்படி ஒரு பேரானந்தம் அதுக்குள்ளே என்ன இருக்கே, தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது. உடனே ஸ்டார் ஹோட்டலை பற்றியெல்லாம் பேசிட்டு இருக்கார் அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது. யாரும் தயவுசெய்து தவறாக புரிஞ்சுக்காதீங்க. அது புலன் இன்பத்தை அதிகமாக ஒரு மனிதன் நுகர்வதனால அது புரியறதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறோம். பேசினா உடனே புரியும், அந்த மகிழ்ச்சியான உணவு அப்படின்னா உடனே புரியும், ஒரு மெல்ல ஒரு பாட்டு கேட்குறது அப்படின்னா உடனே புரியும். அதுக்காக அதை சொல்கிறேன் நான். அது மாதிரி கோயிலுக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது, அதை எடுத்துன்னு வரணும். அந்த ஆற்றல் வந்துடுதுன்னா ஒரு 10 நாள், ஒரு 15 நாள் ஒரு பெரிய பெரிய கோயில்களில் போய், இப்போ ராமேஸ்வரம், திருக்கடையூர், திருவெண்காடு, அந்த மாதிரி கோயில்களெல்லாம் போனோம்னா அப்படியே மனசை காலியாக வச்சு நீங்கள் எதையுமே நினைக்காமல் உட்காந்துருந்தீங்கன்னா, அதனால தான் மௌனம் ஆசாத்தியான்னு சொல்லுவாள். அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா அந்த பேர் ஆற்றல் தானாகவே நிரப்பப்படும். நம்ம அதை போய் என்ன பண்ண வேண்டாம், இதை கொடு அதை கொடு அப்படின்லாம் நம்ம ஒன்றுமே கேட்க வேண்டாம். நமக்கு எல்லாம் அதான் சாலவும் நன்றுன்னா ஔவையார், ஆலயம் தொழு சாலவும்னு சொன்னார். சாலவும்னு மிகவும் அர்த்தம். அப்போ அந்த அந்த ஆற்றலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அதுதான் தரிசன விதின்னு பேர். தரிசனம்னா ஆன்மாவுக்கு பேர் தான்.
நான் 6 தரிசனம், இந்த 6 தரிசனமுமே ஆன்மா இருக்கா இல்லையாங்கிறத பற்றி தான் பேசுகிறது. உலகியல்ல 5 புலன்களினாலும் மனதினாலும் அறிய முடியாத வஸ்துவை அறிவிப்பது எதுவோ அதுக்கு பேர் தரிசனம்னு பேர். ஆன்மாவை பற்றி அறிவிப்பது எதுவோ அதுக்கு பேர் தரிசனம்னு பேர். அதுக்கு பேர் தான் தரிசனம். அந்த ஆன்மாவை நம்ம அனுபவத்தில் உணரணும். ஒரு திரைப்படத்துக்கு போனால் நம்மளுடைய மகிழ்ச்சி செவிக்கும் கண்ணுக்கும், ஒரு ஹோட்டலுக்குள்ளே போனால் வாய்க்கு, அதை மாதிரி ஒரு கோயிலுக்குள்ளே போனால் ஆன்மா ஆனந்தம். என்னது? ஆன்மாவுக்கு ஆனந்தம். அந்த ஆன்மா அனுபவம் வரணும் நமக்கு. அப்படி வரவழைக்கிறதுக்கு இந்த 9 கிரகமும் அனுகிரகம் பண்ணும். அதுதான் நவகிரகத்தை வச்சுருக்கா. 9 கிரகம் ஒன்றா சேர்ந்தா மாத்திரம்தான் நம்ம அந்த ஆத்ம அனுபவத்தை பெற முடியும். அதனால் சேர்ந்தா மாதிரி ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வச்சு வணங்கியிருக்கா. அந்த குறிப்பிட்ட வரிசையில் வச்சு அந்த சுவாமியை வணங்கும்போது என்ன வரும்னா, ஒரு செட்டு வணங்கும்போது ஞானம், ஒரு செட்டு வணங்கும்போது போகம், ஒரு செட்டு வணங்கும்போது மோட்சம். அதுவே கொடுக்கும். அந்த நவகிரகம் மாறி மாறி அமைப்பில் வச்சுருப்பா. அந்த அமைப்பில் நம்ம வச்சு சிவனை வணங்குறோம், அந்த சாமியை வணங்குறோங்கும்போது வெவ்வேறு விதமான பலன் நமக்கு என்ன கிடைக்கும். அதனால் நவகிரகத்துக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்குது. இந்த நவகிரகம் தான் இந்த காலசக்கரத்துக்கு அதிதேவதை சொல்கிறது, எல்லா காலசக்கரம். அதனால தான் வருஷப்பிறப்புங்கிறது நவகிரகம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆளுமை இருக்குல்ல, அது மந்திரி, ராஜா, சேனாபதி, இந்த வருஷத்துக்கு யார் அவளுடைய விஷயம் என்ன, அதை அந்த வருஷப்பிறப்பெல்லாம் வாசிப்பா. நம்ம தமிழ் வருஷப்பிறப்பில் பார்த்தோம்னா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமான பண்பை கொண்டது. ஒவ்வொரு விதமான ஒரு விஷயத்தை அந்த காலத்தில் நம்ம பண்ணினோம்னா வெவ்வேறு விதமான பலன் நமக்கு வரும். அந்த கால பலனை சுருக்கி சிவங்கோயிலையே அடையிறதுக்கு, கெட்டதாக இருந்தால் நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு, நல்லதாக அபிவிருத்தி பண்ணிக்கிறதுக்கு, ஞானம் மோட்சம் வாழ்க்கையினுடைய இலக்கை அமைத்து கொள்வதற்கு, அடைவதற்கு காரணமாக இருப்பது எதுவோ அதுவே நவகிரக வழிபாடு. அதை கோயிலில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறோம். சிவசூரியன் என்பது வேறு, அது சிவன். நவகிரகத்தை தான் இருக்குது. இது கோயிலில் பெரும்பாலும் இருக்குது. எல்லா கோயில்கள்லேயும் சில கோயில்களில் தான் தனி கிரகமாக இருக்கும், சில கோயில்களில் வரிசலாக வச்சுருப்பா, சில கோயிலில் சிவசூரிய பிரதிஷ்டை. இப்போ பொறையார்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது, அந்த க்ஷேத்திரத்தில் சிவசூரிய பிரதிஷ்டை இருக்குது. மற்ற எல்லா க்ஷேத்திரங்கள்லேயும் வைதிக பிரதிஷ்டை இருக்குது. திருவாரூர், திருவெண்காடு இந்த மாதிரி க்ஷேத்திரங்களில் வரிசையான தேவதை வச்சுருக்கா. சில கோயில்களில் தனி நவகிரக வழிபாடு இருக்கிறது. திருக்கடையூரில் நவகிரகம் இல்லை. சிவபெருமான் காலம் கடந்தவன், காலத்தை தன் வசத்திலே வைத்திருப்பவன், காலனை காலால் காய்ந்ததால் இந்த நவகிரகம், இந்த காலம், இந்த தோஷம் அவனுக்கு என்ன இல்லை. அதனால் நவகிரகம் இல்லைன்னே சொல்லுவோம். நாங்கள் திருக்கடையூரில் சொல்லும்போது என்ன சொல்லுவோம், நவகிரகம் இல்லை, காலத்தையும் சரீரத்தையும் கடந்த ஒரு பண்பை கொண்ட சிவபெருமான்னு சொல்லியிருக்கான். அப்படிப்பட்ட அந்த நவகிரகத்தை தொழுது அனைத்து நலன்களையும் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து. அடுத்த வார சிந்தனையாக ஏகபாதமூர்த்தி. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.